இப்போ வந்து இந்த 12 வோல்ட் லைட் எரியுதான்னு பார்ப்போம். ஸோ பாருங்க, இந்த லைட் செம்மையா எரியுது. இப்போ இந்த லைட்டை வச்சுட்டு இந்த டிசி மோட்டர் எடுத்துக்கலாம். இந்த டிசி மோட்டர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, இந்த டிசி மோட்டர் சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஹலோ காய்ஸ், நான் நவீன் அண்ட் வெல்கம் பேக் டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தமிழ். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மாதிரி 5Ahல லித்தியம் அயன் பேட்டரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்டரியில் வந்து நம்ம 6 லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2600 mAh. ஸோ இந்த பேட்டரியில் ஒரு ஹைலைட் இருக்குது. அது என்னென்னா, இந்த பேட்டரி செய்ய எனக்கு ஆன செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபா தான். இதே நீங்கள் இதை ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கினீங்கன்னா இல்லை வெளியில் வாங்கினீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு மேலே தான் இருக்கும். அதுக்கு கீழே கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் இந்த பேட்டரியை வந்து வெறும் 200 ரூபாய்க்கு செஞ்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அது என்ன டவுட்டுன்னா, ஒரு லித்தியம் அயன் பேட்டரியே நமக்கு 100 ரூபா வந்துடும். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பேட்டரியை நீங்கள் 200 ரூபாய்க்கு செஞ்சுருப்பீங்க அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் நானே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து புது பேட்டரி கிடையாது, பழைய லேப்டாப் பேட்டரி தான். நான் வந்து இந்த பழைய லேப்டாப் பேட்டரியை வந்து பக்கத்தில் இருக்க லேப்டாப் சர்வீஸ் சென்டரில் வந்து ஒரு பேட்டரி வந்து 70 ரூபீஸ்க்கு வாங்கினேன். மொத்தமாக நான் 2 பேட்டரி வாங்கினேன் 140 ரூபீஸ்க்கு. இந்த ஒரு லேப்டாப் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லித்தியம் அயன் பேட்டரி செல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து 1-2 டெட்டாக இருக்கும், ஒரு 4-5 நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக நான் 6 செல் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி மொத்தமாக 6 செல் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு பேட்டரியோட விலை 140 ரூபீஸ் தான். அப்புறமா பிஎம்எஸ். இந்த பேட்டரிக்கு வந்து நான் 12 வோல்ட்டில் 20 ஆம்ஸ் பிஎம்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒரு வெப்சைட்டில் வந்து 69 ரூபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து 69 ரூபா. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிவிசி சீட்டும், அதே மாதிரி இந்த வயரும், அப்புறம் 2 சின்ன சின்ன நெட் போல்டும் இது வந்து எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ பேட்டரியோட ப்ரைஸ் வந்து 140 ரூபீஸு, அதே மாதிரி பிஎம்எஸ் வந்து ஒரு 69 ரூபீஸ். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 209 ரூபீஸில் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் இதோட காஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பேட்டரியோட ப்ரைஸ் வந்து எப்படி 200 ரூபீஸ்ன்ட்டு பார்த்தாச்சு. அப்புறம் பேட்டரி செய்ய நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்றதும் பார்த்தாச்சு. அப்புறமா மீதி இருக்கிறது ஒன்றே தான். அது என்னென்னா, இந்த பேட்டரி பிஎம்எஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த பேட்டரியை அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ அதையும் வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த 6 லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கிறேன். இந்த 6 லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துகிட்டு 2 பேட்டரியை இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை ஒட்டிட்டு எப்படி ஒட்டியிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து குளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட குளூகன் இல்லைன்னா நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டும் போது ப்ளஸ் மைனஸ் வந்து ஒரே சைடாக வர மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் இந்த 2 பேட்டரியும் ஒட்டிட்டேன். இந்த 2 பேட்டரியும் எப்படி ஒட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் எல்லாம் ஒரு சைடு வர மாதிரியும், அதே மாதிரி மைனஸ்லாம் ஒரு சைடு வர மாதிரியும் வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சுட்டு மீதி இருக்க 4 பேட்டரியும் 2 பேட்டரியாக வச்சு ப்ளஸ் மைனஸ்லாம் ஒரு சைடு வர மாதிரி வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், எல்லா பேட்டரியும் ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த பேட்டரியெல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஒட்டணும். ஸோ அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரி எடுத்துக்கிறேன். இதில் இருக்க ப்ளஸ் மேல் சைடு வர மாதிரியும், அப்புறம் இன்னொரு பேட்டரி எடுத்துகிட்டு அதில் இருக்க மைனஸ் வந்து கீழ் சைடு வர மாதிரியும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்புறம் இன்னொரு பேட்டரி எடுத்துகிட்டு இதோட ப்ளஸ் வந்து மேலே வர மாதிரியும் வச்சு, ஸோ இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், பேட்டரியை ஒட்டிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு மேலே கொஞ்சம் டேப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பிடுங்கிட்டு வந்தாலும் பிடுங்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் இதுக்கு மேலே டேப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பேட்டரியை ஓட்டியாச்சு. இப்போ வந்து
இந்த பேட்டரிக்கு வந்து வயரை வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். அது எப்படி சால்டரிங் பண்ண போகிறோம்னா, நம்ம ஒட்டின ரெண்டு பேட்டரியும் வந்து பேரலர் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் அதுலேருந்து சென்டரில் அப்புறம் கடைசி பேட்டரிக்கு வந்து சீரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு சால்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நான் எப்படி சால்டரிங் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரியோட மைனஸ் வந்து இதுதான். இதை ரெண்டும் பேரலர் பண்ணியிருக்கேன். அப்படியே இங்கேருந்து வந்தோம்னா இது இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸ்ஸு, இதை வந்து சீரீஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே மறுபடியும் இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து இந்த பேட்டரியோட மைனஸில் வந்து வச்சு சீரீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த சைடு பேட்டரியோட ப்ளஸ்ஸு இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் சால்டரிங் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ வந்து இதில் 12 வோல்ட் அவுட்புட் வருதான்ட்டு மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மல்டிமீட்டரில் வந்து 20ல் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேட்டரியோட ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸ்ஸில் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் ப்ளஸ்ஸு. அப்புறம் மைனஸை வந்து மைனஸில் வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த பேட்டரியில் வந்து 11.15 கிட்ட வருது. ஸோ இது ஃபுல் சார்ஜ் பண்ணால் 12 வோல்ட் வந்துடும். ஸோ இப்போ வந்து இதில் இந்த பிஎம்எஸை வந்து சால்டரிங் பண்ணி எடுத்துப்போம். ஸோ சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஎம்எஸை வந்து இந்த இடத்துல வச்சு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இதை சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ சால்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் எப்படி சால்டரிங் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், பிஎம்எஸை வந்து இதில் ஒட்டிட்டேன். இப்போ வந்து வயரை வந்து சால்டரிங் பண்ணிக்கிறேன். சால்டரிங் பண்ணும்போது எப்படி சால்டரிங் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், பேட்டரியோட மைனஸை வந்து இந்த 0வில் வச்சு சால்டரிங் பண்ணியாச்சு. அப்படியே இந்த பேட்டரி இந்த பக்கம் திருப்பினா இது வந்து 4.2ல் வச்சு சால்டரிங் பண்ணணும். நீங்கள் சால்டரிங் பண்ணும்போது 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். வேறு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டாக 12 வோல்ட் வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து 0வில் சால்டரிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா சால்டரிங் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 0வில் சால்டரிங் பண்ணாமல் இங்கே சால்டரிங் பண்ணிங்கன்னா நமக்கு 12 வோல்ட் கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 4.5ல் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டரியிலேருந்து அப்படியே இந்த சைடு எடுத்து இங்கே ஒரு வயரை சால்டரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த 8.4ல் வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 8.4ல் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல எடுத்து சால்டரிங் பண்ணியிருக்கேன். கடைசியாக இருக்கிறது வந்து இந்த ப்ளஸ்ஸு தான். இதை எடுத்துகிட்டு வந்து இந்த 12.5ல் வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பிஎம்எஸ்க்கு வந்து லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பிஎம்எஸில் வந்து 12 வோல்ட் அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து 11 வந்து அவுட்புட் வருது. ஸோ அவ்வளோதான், பேட்ரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பேட்டரிக்கு வந்து பாடி செய்யணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிவிசி ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த பிவிசி ஷீட் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பேட்டரியை வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அளவு எடுத்து ஒரு 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த 6 பீஸை யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், பிவிசி ஷீட்டை யூஸ் பண்ணி பாக்ஸ் செஞ்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு ஷீட் வச்சுருக்கேன். ஏன்னா இது மேலே மூடுறதுக்காக இன்னொரு ஷீட் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த இடத்துலையும் சின்ன சின்ன 2 ஹோல்ஸ் போட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த 2 போல்டையும் இந்த பிவிசி ஷீட்டில் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளோட இந்த பிஎம்எஸ்ல இருக்க அவுட்புட் லைனை வந்து இந்த 2 போல்ட்லையும் சால்டரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த பிஎம்எஸ்லேருந்து வர அவுட்புட் ஒயரை வந்து இந்த நெட் போல்ட்டில் வந்து வச்சு சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பேட்டரியை வந்து இந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி உள்ளே வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மேலே வச்சு ஒட்டிக்கிறேன்.
ஸோ பாருங்கள் ஒட்டியாச்சு. இப்போ வந்து அவுட்புட் லைன் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள் 11.15 அவுட்புட் வருது. பாருங்கள் இந்த பேட்டரியில் 11.15 அவுட்புட் வருது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பேட்டரியில் இந்த சைட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பிசுறு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இந்த சாண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு ப்ளஸ் மைனஸ்க்கு வந்து ரெட் அண்ட் பிளாக்கில் வந்து ஸ்கெட்சை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த பேட்டரியில் இருக்க இந்த சைடெலாம் தேய்ச்சி எடுத்துட்டேன். அப்புறம் மேலே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் முன்னாடி வந்து நம்மளோட சேனல் நேம் எழுதியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி என்னன்ட்டு அது எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரி வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ப்ளஸ்ஸுக்கு வந்து ரெட் ஒயரும் மைனஸ்க்கு வந்து பிளாக் ஒயரும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு 12 வோல்ட் லைட் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த லைட் எரியுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளஸ்ஸுக்கு ரெட்டு, மைனஸுக்கு பிளாக்கு. ஸோ பாருங்கள் சூப்பராக எரியுது. இப்போ வந்து ஒரு 12 வோல்ட் மோட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இது ஓடுதா இல்லைன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள் இந்த டிசி மோட்டர் சூப்பராக ஒர்க் பண்ணுது. இந்த லித்தியம் அயன் பேட்டரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.